மறுபடியும் கூட கர்த்தருடைய வார்த்தையை இந்த இரவு வேளையில கேட்கும்படியாக உதவி செய்த தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிப்போம். உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும், உலக மேன்மை அற்பம் என்றும் உலக ஆஸ்தி குப்பை என்றும் உள்ளத்தினின்று கூறுவாயா, ஊழியம் செய்ய வருவாயா, ஊழியம் செய்ய வருவாயா. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், எனக்காக நீ என்ன செய்தாய். அன்பின் ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கப்பா. நம்முடைய வார்த்தையின் வல்லமையானது எங்களுக்குள்ள ஊடுருவி பாய்ந்து செல்லட்டுமே ஆண்டவரே. தடை வார்த்தைக்கு விரோதமாக எதிராக செயல்படுகிற அனைத்து பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் கட்டுகிறேன். உங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. உங்களுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இரவு வேளையிலும் கூட உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிலைநிறுத்துவேன் அப்படிங்கிற தலைப்பில் பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு பேசுவார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். பாருங்கள், இந்த பகுதியை நம்ம வாசித்து பார்க்கும்போது 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிலைநிறுத்துவார் அப்படி சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, யாரை பார்த்து சொன்னதான் இந்த வார்த்தை அப்படின்னு சொன்னால், எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் பான பாத்திரக்காரன் தலைவன்ட்ட அந்த யோசேப்பு சிறையில் இருக்கும்போது சொல்கிறதான இந்த வார்த்தை. இந்த பகுதி உங்களுக்கு அனைவருக்குமே நன்றாக தெரிந்த பகுதி தான். அதாவது இந்த பார்வோன் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்த அந்த பான பாத்திரக்காரின் தலைவனும் சுயம்பாகிங்கிற ஒரு தலைவரும், சுயம்பாகியின் தலைவர் 2 பேருமே அந்த பகுதியை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு தவறு செய்ததாக நம்ம பார்க்குறோம். ஏதோ ஒரு குற்றம் செய்ததாக அங்கே எழுதியிருக்கிறது பாருங்கள். இதனால் அந்த ராஜா மிகவும் கோபமடைந்து இவங்க 2 பேரையும் அந்த யோசேப்பு இருந்த அந்த சிறைச்சாலையில் 2 பேரும் கைதிகளாக அங்கே சிறையில் அடைக்கப்பட்டாங்க. பல நாட்களாக அவங்க சிறையில் இருந்ததாக நம்ம பார்க்குறோம். அங்கே யோசேப்பு தான் இவங்க 2 பேரையும் விசாரிக்கக்கூடிய பொறுப்பை அந்த தலைவர் இவங்க கையில் கொடுத்துருந்ததாக நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த யோசேப்பு ஒரு நாள் வழக்கமாக இவங்க 2 பேரும் போய் பார்க்க போகும்போது அவங்க ரொம்ப கலக்கமடைந்து முகம் ரொம்ப துக்கமாக காலையில் தூங்கி முழித்து உட்காந்துருந்தாங்க. உடனே அந்த யோசேப்பு கேட்குற அவங்ககிட்ட, ஏன் இன்றைக்கி நீங்கள் ரொம்ப கலக்கமாக உங்கள் முகம் ரொம்ப துக்கமாக இருக்கிறது அப்படி சொல்லி கேட்கும்போது தான் 2 பேரும் சொல்கிறாங்க, நாங்கள் நேற்று ராத்திரி 2 பேருமே சொப்பனம் கண்டோம். ஆனால் 2 சொப்பனம் ஒரே நாள் இரவில் பார்த்தாங்க. பொருள் வேறு பொருள் தான். அப்போ எங்களுக்கு இந்த சொப்பனத்தின் அர்த்தமே தெரியல, அது என்னமா இருக்குமோ எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு நாங்கள் பயந்துட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி. உடனே அந்த யோசேப்பு சொல்கிறார், ஏன் நீங்கள் பயப்படுதீங்க, அந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதுன்னா ஆண்டவருக்குரிய காரியம்தான். இன்றைக்கி நீங்கள் உங்கள் சொப்பனத்தை என்கிட்ட சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன் அர்த்தத்தை சொல்கிறேன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ பானை பாத்திரக்காரே அவன் கண்ட சொப்பனத்தை சொன்ன உடனே அந்த யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் கண்ட அந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்னென்னா, இன்னும் 3 நாளைக்குள்ளே அந்த உங்களை யார் இந்த சிறையில் அனுப்புனாங்களோ அந்த பார்வோன் ராஜா அவரே உங்களை கூட்டிகிட்டு போய் அதே இடத்துல உங்களை திரும்பவும் நீங்கள் எந்த நல்ல ஒரு ஸ்தானத்தில் எந்த வேலையில் அரண்மனையில் இருந்தீங்களோ அந்த வேலையில் மறுபடியும் உங்களை தலையை உயர்த்தி வைப்பார் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. ஆனால் இவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருக்காங்க, நம்ம தவறு செய்ததை ராஜா அடைச்சிட்டாங்க, கேள்விப்பட்டு நம்மளை கொண்டு சிறையில் அடைச்சிட்டாங்க.
இப்போ நமக்கு உயர்ந்த நிலையும் வேண்டாம், அரண்மனையும் வேண்டாம். நான் உயிரோடு இருந்தால் போதும். நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருந்தால் போதும். ராஜா எங்கள் மேலே இறக்கம் வைத்து எங்களை உயிரோடு காப்பாற்றி எங்களை உயிரோடு எங்கள் வீட்டுக்கு அனுப்பினா போதும். அந்த முடிவில் தான் அவங்க நினச்சிதாங்க, எதிர்பார்ப்போடு கூட என் உயிர் எனக்கு வேணும், ராஜா எங்கள் உயிரை நினச்சிடக்கூடாது, எங்களை கொலை பண்ணிடக்கூடாது, அப்படி சொல்லி உயிரை வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அப்படி தான் பயந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சொப்பனத்தை கேட்டு இந்த யோசேப்பு சொல்கிறாரு, இல்லை உங்களை மறுபடியும் நீங்கள் என்ன செஞ்சிடுவீங்க, உங்களை அந்த பானை பாத்திரம் சொப்பனத்தை பார்க்கும்போது மறுபடியும் ராஜா கூட்டிகிட்டு போய் அதே மாதிரி உங்கள் தலையை உயர்த்தி அந்த வேலை நீங்கள் முன்னாடி என்ன வேலை செய்தீங்க, பானை பாத்திரக்காரனுக்கு என்ன பொறுப்புனா ராஜா எதை குடித்தாலும் இவரும் அதை டேஸ்ட் பார்த்துட்டு தான் ராஜாவை கொடுக்கணும். என்ன சாப்பாடு சாப்பிட்டாலும் இவங்க அதை டேஸ்ட் பார்த்துட்டு எப்படி இருக்குங்க பார்த்து ராஜாவை கொடுக்கணும். அப்போ பானை பாத்திரக்காரன் எப்போவுமே ராஜா பக்கத்தில் தான் நிற்கணும். ஆனால் அந்த சுயம்பாகி எப்போமாவது மாதத்தில் ஒரு முறை தான் ராஜாவை பார்க்க வேண்டிய அப்படிப்பட்ட ஒரு வேலை தான். அப்போ இவங்க 2 பேர் மேலே ராஜாவுக்கு சந்தேகம் வந்ததுனால அவர் சரியாக அடித்தார். அது உண்மைதான். ஏன்னா இவராவது மாதத்துக்கு ஒரு முறை அந்த சுயம்பாகின் தலைவனை பார்க்க முடியும். ஆனால் இந்த பானை பாத்திரக்கார பக்கத்திலே இருக்கிறதுனால இவங்களை அப்படியே விட்டோம்னா பெரிய ஆபத்து ராஜாவுக்கு வரும். அந்த மனுஷன் மாதத்துக்கு ஒரு முறையாவது அது ஒரு சின்ன ஆபத்து தான். ஆனால் இது பெரிய பிரச்சனை, பெரிய ஆபத்து. பானை பாத்திரக்கார கூட இருக்கிறதுனால அந்த இதில் தான் அவங்கள சரியாக அடைச்சாங்க. ஆனால் இப்போ அதே அந்த பானை பாத்திரக்காரனை அந்த யோசேப்பு இந்த சொப்பனத்தை சொன்ன பிறகு அவர் என்ன செய்றாராம், மீண்டும் அவரை அழைத்து அதே வழக்கத்தின்படி அந்த வசனத்தை நம்ம வாசவனை பாருங்கள். அந்த யோசேப்பு சொல்கிறாரு, மறுபடியும் உன் நிலையிலே உன்னை நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையில் நீ கொடுப்பாய் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் பாருங்க. அதே போல் அந்த மனுஷன் நினச்சிதாராம் உயர்த்தப்பட்டார். ஆனால் அந்த சுயம்பாகி கண்ட சொப்பனை என்னென்னா 3 நாளைக்குள்ளே ராஜா உன் தலையை நினைச்சிருவார், எடுத்து உன்னை கொலை செய்திருவார் அப்படின்னு சொல்லி அவர் சொப்பனத்துக்குள்ள விளக்கத்தை சொல்கிறாரு பாருங்க. அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் ஐயோ என்னுடைய எல்லாவற்றையும் கூட நான் நல்ல உயர்ந்த நிலையில் நான் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு நான் செய்த ஒரு சின்ன தவறுனால என் வேலையை நான் இழந்து போய் நின்று கொண்டிருக்கிறேன். ஒரு சிலர் சொல்லலாம், ஆனால் எந்த தவறுமே செய்யலை, ஆனால் என் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல வருமானத்தோடு இருந்த வேலையை நான் இன்றைக்கி என்ன செஞ்சுட்டேன், நான் இழந்து போய் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பி கொண்டிருக்கலாம். அப்படி நினச்சி நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அல்லது உங்கள் குடும்பத்தில் முந்தி நல்ல ஒரு ஸ்தானத்தில் நாங்கள் இருந்தோம், இப்போ எங்கள் குடும்பம் ஒரு தள்ளப்பட்ட நிலையில் மற்றவங்களால் அற்பமாக எண்ணப்படுகிற ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்து கொண்டு உங்கள் இருதயம் கலங்கி கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எப்படிப்பட்ட நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் நல்ல உயர்ந்த வசதியாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கும்போது இப்படி எதிர்பாராதபடி உங்கள் நிலையிலேருந்து நீங்கள் தள்ளப்பட்டு எப்படி தான் இனினா நிந்தைகளும் அவமானங்களும் வெக்கமும் நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அந்த பானை பாத்திரக்காரனுக்கும் அப்படி தான் இருந்திருக்கும். அவர் தலைகுனிந்த நிலையில் தான் இருந்தார். அவர் தலைகுனிந்த நிலையில், வெக்கப்பட்ட நிலையில், ஆமாம் அதே பாருங்கள் என் வேலையெல்லாம் இழந்துச்சு அவர் எப்படியாவது உயிருக்கு போராடி கொண்டு இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஆனால் இன்றைக்கும் கூட நீங்கள் எந்த இடத்துல தலைகுனிந்து நிற்கின்றீர்களோ அதே இடத்துல கர்த்தர் மறுபடியும் உங்கள் தலையை நிமிரா பண்ணுவேன் என்று உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த பார்வோன் ஆமாம் இவரை தலைகுனியாக வைத்தாரோ அதே பார்வோன் அதே இடத்துல தலையை நிமிர பண்ணுகிறார். எந்த பிரச்சனை உங்களை தலைகுனியாக வைத்திருக்கலாம், எந்த குடும்ப சூழ்நிலை உங்களை தலைகுனியாக வைத்திருக்கலாம், எந்த ஒரு மனுஷனால் யாரால் நீங்கள் தலைகுனிந்து வெக்கப்பட்டு போய் இருக்கலாம். ஆவியானவர் இன்றைக்கு திட்டவட்டமாக தீர்க்க தரிசனமாக உங்களோடு பேசுகிற காரியம் இதுதான். நீங்கள் எந்த காரியத்திற்காக மனமடிந்து போய் ஒரு கீழான நிலையில் நான் இருக்கேனே, மற்றவங்களால் அற்பமாக எண்ணக்கூடிய நிலையில் நான் இருக்கிறேனே, மற்றவங்களுக்கு முன்பாக நான் வெக்கப்பட்டு போய் நிற்கிறேனே என்று சொல்லி நினைக்கிற உங்களை தான் அன்று சொல்கிறாரு. ஆமாம், உன்னை நான் மறுபடியும் உன் நிலையிலே நான் நிலைநிறுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய கூர்மையான போரடிக்கும்
கருவியாக்குவேன். மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய், மலைகளை மிதித்து நொறுக்கிடுவாய். குன்றுகளை தவிடு பொடியாக்குவார், குன்றுகளை தவிடு பொடியாக்குவார். யாக்கோபே நீ வேரூன்றுவாய், யாக்கோபே நீ வேரூன்றுவாய். பூத்து கொலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே நீ வேரூன்றுவாய், என் மகளே நீ வேரூன்றுவாய். அநேக குடும்பங்கள் பட்டு போன நிலையில் ஆமி வேறே பட்டு போயிற்று, ஆணி வேறே பட்டு போயிற்று, அடி வேறே பட்டு போயிற்று என்று சொல்லி வேறுபட்டு போன நிலையில் நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நீயும் கூட ஆமே நல்ல நிலையில் இருந்து பட்டு போன நிலையில் இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறோமே என்று சொல்லி குடும்பமாக நீங்கள் அழுது கொண்டிருக்கின்றீர்களோ? யார் நமக்கு உதவி செய்வா? எல்லாம் நம்மளை உதறி தள்ளுகிறார்களே என்று சொல்லி நினைக்கிற உங்களை பார்த்து தான் அன்று சொல்கிறாரு. அன்றைக்கு அந்த பானை பாத்திரக்காரன் எப்படி புலம்பி அழுதுருப்பான், அதே போல் நீங்களும் அழுது புலம்பி கொண்டிருக்கிற உங்களை பார்த்து அன்று சொல்கிறாரு, பட்டு போய் நிற்கிறேன் என்று நினைக்கின்றீர்களோ? இல்லை, நான் புதிய என்ன செய்வேன், உங்களை கூர்மையாக போரடிக்கும், நான் கருவியாக்குவேன். ஐயோ என்னுடைய நான் கர்த்தருக்காக பயன்படுத்தப்பட்ட நாட்கள் எத்தனை, இன்றைக்கு ஒன்றுமே இல்லையே என்று சொல்லி அன்று புதிய கூர்மையாக்குவேன். உங்களை நான் பயன்படுத்துவதற்காக நான் அதாவது ஒரு கத்தி நம்ம வெட்டி கொண்டிருக்கிற பயன்படுத்துகிற கத்தி எடுத்துக்குவோமே, அது கொஞ்ச நாள் நம்ம பயன்படுத்த பிறகு அது என்ன செய்யும், நல்லாவே வெட்டாது. அதுக்கப்புறம் அதை நம்ம என்ன செய்யணும், ஸ்கார்ப் ஆகிறதுக்காக அது கூர்மையாக்குவதற்காக நம்ம என்ன செய்யணும், ஏதாவது நம்ம அதுக்கு வழி பண்ணுவோம். அப்படி தானே இங்கே தேய்ச்சி எடுத்து என்ன செஞ்சிருவோம், கூர்மையாக்கிடுவோம். அதே போல் தான் அன்று சொல்கிறாரு, நீங்கள் மழுங்கி போயிருக்கிறேன் என்று நினைக்கிங்க, இல்லை உங்களை நான் கூர்மையாக்குவேன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஆமே நான் வேறொன்று பண்ணுவேன், ஆமே பூக்க பண்ணுவேன், தலைக்க பண்ணுவேன், காய் காய்க்க பண்ணுவேன், கனி கொடுக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அநேகருக்கு நீங்கள் கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ நான் உதவி செய்வேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமே பழைய அழகெல்லாம் போயிடுச்சு, என் பழைய சுறுசுறுப்பு எங்கே போயிடுச்சு, ஆமே நான் அநேக காரியத்தை இழந்துட்டேனே, நான் இழந்து போய் நிற்கிறேனே என்று சொல்லி என் சமாதானத்தை இழந்துட்டேன், என் பழைய சமாதானம் எங்கே, என் பழைய ஆசீர்வாதம் எங்கே அப்படிலாம் சொல்லி நீங்கள் என் பழைய பொருளாதாரம், பழைய தொழிலில் இருந்த லாபம் எல்லாம் செழிப்பு எங்கே எங்கே என்று சொல்லி நீங்கள் இழந்து போய் நின்று கொண்டு இருக்கீங்க. கர்த்தர் இன்றைக்கு மறுபடியும் உங்கள் தலையை நான் உயர்த்துவேன். நம்ம எந்த இடத்துல இழந்து போய் ஆமானத்தோடு நின்று கொண்டு இருக்கின்றீர்களோ, கர்த்தர் சொல்கிறார், அதே இடத்துல தலையை உயர்த்துவேன், இழந்து போன எல்லாவற்றையும் கூட நான் 2 மடங்கு தருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நம்ம பார்ப்போமா? நம்ம தானியேல் எழுதின புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நம்ம வாசித்து பார்க்கும்போது, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது, என் ராஜ்யபாரத்தின் மேன்மை பாருங்கள், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்போ இது ஒரு ராஜா, பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சார். அவர் சொல்கிறாரு, என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்போ இதுக்கு முன்னாடி புத்தி இல்லாமல் என்ன செஞ்சுருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. உண்மைதான். ஏன் அப்படின்னா, இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு அரண்மனையை கட்டி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த அரண்மனை மேலே உலாவி கொண்டு இருக்கும்போது இந்த 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்திற்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவோ என்று சொன்னார். பாருங்கள், இந்த ராஜா என்ன சொல்கிறாரு, ஏன் மகிமைக்காக, ஏன் பராக்கிரமத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன். இந்த வார்த்தையை சொல்லி கூட முடிக்கலை, அதுக்குள்ளே கர்த்தர் அந்த வாயின் வார்த்தையை அப்படியே அவர் கேட்டார். பாருங்க, கேட்ட உடனே அவர் வானத்திலேருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. இவர் இந்த பெருமையாக நான் சொன்ன உடனே வானத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிடுச்சு. என்னதுன்னா, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரு ராஜ்ய
ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. நீ ஒரு அரண்மனை ராஜாவாக இருந்து அதிகாரத்தை கர்த்தர் உன் கையில் தந்தாரு. அவர் கிருபையாக தந்தாரு, ஈவாக தந்தாரு. அதை நீ உணராம அவர் அரண்மனையை கட்ட உனக்கு உதவி செய்த தேவனை நீ மறந்துட்டு நான் கட்டின பாபிலோன் என்று சொல்லி எவ்வளவு பெருமையாக சொன்னதுனால ஆண்டவர் பார்த்தாரு. உடனே அந்த வாயின் வார்த்தையை சொல்லி முடிப்பதற்குள்ளாக ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டுன்னு சொல்றாரு. அருமையானவர்களை, இன்றைக்கும் கூட நீங்களும் கூட நம்மளும் அநேக நேரம் அப்படி சொல்லுவோம் பாருங்க. ஒரு பெருமை உள்ளோன்னு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளோனையோ அவர் நோக்கி பார்க்கிறார் பாருங்க. என்றைக்கு ஒரு தண்ணீர் மேல இருந்து வருதுன்னா மேட்டுக்கு போகாது, தாழ்மையான பகுதிக்கு ஓடி வந்து நிரப்பும். அப்படித்தானே? அதே போலதான் நம்ம தாழ்மையா இருக்கும்போதே கர்த்தர் கிருபையை ஊற்றுவேன் என்று சொன்னது போல இந்த ராஜா பெருமையாக நான் கட்டினதுன்னு சொன்ன உடனே அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி சொன்னதுனால அந்த ராஜபாரத்தை நீங்க செய்தாரு. அது மட்டுமல்ல, அவர் சொல்றார், நீ மனுஷன் என்று நீ தள்ளப்படுவான். நீ இனிமே அந்த மனுஷன் லிஸ்ட்ல மனுஷ ரூபத்துலலாம் இருக்க மாட்டான். புத்தி அவனுக்கு என்ன செய்து மைண்டு அவர் மனநிலை பாதித்தது போல் அவர் என்ன செஞ்சுட்டாராம், அவர் மாறிவிட்டாரு. அன்று சொல்லிட்டாரு, நீ மனுஷன் என்று தள்ளப்படுவான். வெளியில மிருகங்கள்லாம் ஆடு மாடுகள் அங்கே எங்கே உலாவி புள்ளை மேய்வது போல நீனும் அப்படிதான் நினைச்சுவா, நீ மேய்வா அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, உன் தலையில் உள்ள மயிர் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா கழுகுகளுடைய இறகுகளை போல உன் முடி மாறிடும். உன் கையில் நகங்கள் பட்சிகளுக்கு அந்த கழுகுக்கெல்லாம் இருந்தது போல உன் நகை என்ன செய்யும், அப்படியே வளர்ந்துரும். உன் சரீரம் எல்லாம் என்ன செய்யும், ஆகாயத்து பனியில் அது வெளியிலே தான் கிடப்பாரு. அந்த மிருகம் பறவைகள்லாம் வெளியில் பனிக்குள்ளே இருந்தது போல நீனும் அங்கே தான் இருப்பான். நான் குறிக்கப்பட்ட 7 காலங்கள் முடிந்த பிறகு தான் நான் நினைச்சுவேன், திரும்ப நான் உனக்கு நான் எடுத்து நிறுத்துவேன் அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டாரு பாருங்க. அதே போல அவர் சொன்னது போல் ஒரு தலைமயிர் மாறிட்டு, அதே போல் கையில் நகம் வளர்ந்துச்சு. அரண்மனையில் இருக்கக்கூடிய ராஜா இப்போ எங்கே இருக்காரு, பெருமைனால ஆடு மாடுகளை போல வெளியில் அலைந்து திரிந்து புல்லை மேய்ந்து கொண்டு இருக்கிறாரு பாருங்க. அப்போ எல்லாம் அந்த அமைச்சர்கள் மக்கள்லாம் எப்படி நினைச்சிருப்பாங்க, இவரை எல்லாரும் புறக்கணிச்சிருப்பாங்க பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தார் பாருங்க. இன்றைக்கும் அருமையாளர்களே, உங்களை ஆராய்ந்து பாருங்க. பெருமை வந்தாலே ஆண்டவருக்கு பிடிக்காது பாருங்க. நீங்க எந்த ஒரு காரியத்தையும் கூட இது நான் கட்டின வீடு கட்டும்போது ஆண்டவரே கட்டித்தாங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கட்டி முடிச்ச உடனே இது நான் கட்டின வீடு, இது நான் வாங்கின வயல், இது என் பிள்ளைய நான் படிக்க வச்சேன், என் பிள்ளைக்கு நான் வேலை வாங்கி கொடுத்தேன், என் பிள்ளைக்கு நான் திருமணம் செய்து கொடுத்தேன், இப்படி நான் நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருக்கு எதிராக பேசுகிற வார்த்தை. இந்த ராஜா இப்படி சொன்ன உடனே அங்க நினைச்சாரு, வானத்திலிருந்து அவர் நினைச்சாராம், அவர் சத்தமா சொன்னாரு. ஆமாம், அருமையான இன்றைக்கும் கூட உங்க பேரை சொல்லி ஆண்டவர் வானத்திலிருந்து நீங்க பெருமையா பேசியிருந்தீங்கன்னா உங்களை எச்சரிக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகி, ஆண்டவரை இனி நான் பெருமைப்பட மாட்டேன், நான் பெருமைப்பட மாட்டேன், இது எனக்குரியதுன்னு பெருமைப்பட மாட்டேன், கர்த்தர் எனக்கு கிருபையாக தந்தார் என்று சொல்லி தான் நான் சொல்லுவேன் அப்பா அப்படி நீங்கள் ஆண்டவரை பார்த்து நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து நீங்கள் பேசுங்க. ஆமாம், எந்தெந்த காரியத்தில் நீங்கள் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கலாம், நல்ல ஒரு நிலையிலேருந்து தள்ளப்பட்டு இருக்கலாம், எது பெருமையான வார்த்தை, பெருமையான சிந்தனை, அது ஆண்டவருக்கு பிடிக்காத காரியம். ஹல்லேலூயா. அப்போ அந்த ராஜா பாருங்க, இப்போ அந்த குறிப்பிட்ட காலம் முடிச்ச உடனே அவர் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறாரு. ஆண்டவரை மகிமைப்படுத்துறாரு. ஆண்டவரை உம்மால அன்றி ஒன்றுமே இல்லை அப்படி சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து அவர் நினைச்சாராம், அவர் மகிமைப்படுத்தினதாக நம்ம பார்க்கிறோம். அருமையான இன்றைக்கும் கூட ஆண்டவரை எனக்கு பெருமை வந்துடக்கூடாது, நல்ல ஒரு அதிகாரத்தில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கலாம், நல்ல ஒரு பதவியில் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கலாம், நல்ல ஒரு ஆசீர்வாதம் தந்து உங்களை வச்சிருக்கலாம், பெருமையே வேண்டாம். நீங்க பெருமையாக ஆண்டவரே பெருமையாக இருக்கக்கூடாதப்பா, எனக்கு ஞானம் தாங்க, தாழ்மை தாங்க என்று சொல்லி நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்க சொல்லி ஆண்டவர் உங்ககிட்ட நினைச்சாராம். அவர் பேசுறாரு பாருங்க. இப்போ அவர் எல்லாம் திரும்ப அவருக்கு ஆண்டவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தும் போதுதான் அங்குள்ள எல்லாரும் அவரை பார்த்து தேடி வராங்க. அப்போ வானத்தையும் பூமியை படுத்த தேவனை ஆண்டவரை எனக்கு ஒத்தாசை அனுப்புங்க, நான் பெருமைப்பட்டது உண்மைதான், அதை மன்னிச்சிருங்க என்று சொல்லி ஆமே வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்ப்போமா. ஹல்லேலூயா. எல்லாரும் வானமும் பூமியும் ஆமென்
ஒத்தாசை எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி இந்த நேபுகாத்நேச்சார் வானத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து பார்த்தார். அருமையாளர்களை நீங்கள் எப்படிப்பட்ட பெருமையில் இருந்தாலும் மேட்டி மேலே இருந்திருந்தாலும் கூட ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி அவரை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது உங்களுக்கு இழந்து போன நிலையில் நீங்கள் என்ன நிலையிலிருந்து நீங்கள் இழந்து வந்தீங்க ஆண்டவருக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். உங்கள் பிள்ளைகளையும் உங்களையும் குடும்பத்தையும் முந்தி இருந்த உயர்ந்த நிலையில் நான் உட்கார வைத்து அதை நிலைநிறுத்துவேன். மீண்டும் அந்த நேபுகாத்நேச்சாருக்கு அந்த அரண்மனையில் ராஜாவாக வைத்து நிலைநிறுத்துறது போல உங்களே உங்கள் பிள்ளைகளையும் இழந்து போன நிலையில் உங்களை நான் மீண்டும் அதே நிலையில் நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விஷயம் முதலாவது நம்ம பார்த்த பகுதி இழந்து போன எதெல்லாம் இழந்தீங்களோ அதெல்லாம் நான் நினச்சேன் நான் மீண்டுமாக உங்களுக்கு நான் தருவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம் ஆண்டவரே நான் ஞானத்தோடு இருக்கணும்ப்பா, ஞானத்தோடு நான் இருக்கணும் ஆண்டவரே. மற்றவங்களுக்கு தவறு செய்யக்கூடாது, மற்றவங்களுக்கு நான் குற்றம் செய்யக்கூடாது. தவறு செய்ததுனால குற்றம் செய்ததுனால அன்னைக்கு சிறை தண்டனைப்பா. இன்றைக்கு என் வாழ்க்கையில் நான் ஏதோ மற்றவங்களுக்கு தவறு செய்திருப்பேன், என் குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு நான் குற்றம் செய்திருக்கலாம், என்னை மன்னிச்சிருங்க. இனி இப்படிப்பட்ட ஒரு சிந்தனை எனக்கு வரவே கூடாது, இப்படிப்பட்ட செயல் எனக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நீங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கும்போது உங்களை எல்லாம் எந்தெந்த இடத்துல நீங்கள் இழந்து போய் நிற்கீங்களோ மீண்டும் அதே இடத்துல வைத்து நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு காரியத்துக்கும் நான் தான் செய்தேன், நான் தான் இது என்னுடைய வீடு, நான் இல்லைன்னா அப்படி தான், நான் இருந்தால் நான் தான் அதை செய்தேன், நான் தான் இதை செய்தேன்னு சொல்லி நீங்கள் சொல்லாதங்க. கர்த்தருடைய கிருபை தான் எனக்கு தந்தது. என் ஆண்டவர் எனக்கு ஈவாக தந்த பிள்ளைகள், என் ஆண்டவர் எனக்கு ஈவாக தந்த குடும்பம், என் ஆண்டவர் எனக்கு ஈவாக தந்த ஒரு வீடு என்று சொல்லி பாருங்க. அறிஞர்களுக்கு பேராசை வரக்கூடாது. இந்த நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு பேராசை வந்தது போல நம்ம ஆசை நினைச்சக்கூடாது, வரவே கூடாது. பாருங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாங்க, அன்றன்றைக்குள்ள தேவையான பொருளை எனக்கு தாங்க, எங்கள் வீட்டில் சமாதானம் தாங்க, நிம்மதி தாங்க, நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும், பிரிவினின் ஆவி எங்களை தொடக்கூடாதப்பா. நீங்கள் எங்கள் வீட்டில் வாசம் பண்ணுங்க, நீங்கள் உலாவுங்க, இது ஒரு பரலோகம் போல் ஒரு குட்டி பரலோகமாக எங்கள் வீடு இருக்கட்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் உங்களை நீங்கள் என்ன சொன்னோம், நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அவர் ஆசீர்வதித்து எந்தெந்த உயர்ந்த ஸ்தானத்தில் உங்களை நிலைநிறுத்துவேன் என்று உங்களை உட்கார வைத்து அவர் அழகு பார்த்து நிலைநிறுத்துவேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. நீங்கள் சோர்ந்து போயிருக்க தேவையே இல்லை என்று நான் அற்பமாக எண்ணப்படுகிறேனே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போக தேவையே இல்லை. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசினார் அல்லவா? எல்லாரும் கூட ஆண்டவரே நீங்கள் எங்களோடு பேசினரே நமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள், எந்தெந்த இடத்துல நான் பெருமையாக இருந்தேன், எந்தெந்த இடத்துல நான் எனக்கு கீழே இருக்கிற நல்ல அதிகாரத்தில் வச்சுருங்க, எனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள நான் அற்பமாக எண்ணினேன், மற்றவங்க மனசை நான் பேசி வேதனைப்படுத்தினேன், அப்படிலாம் நான் பெருமையாக நடந்தேன், பெருமையாக பேசினேன் என்று சொல்லி இந்த நேபுகாத்நேச்சாரை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் வரணும். இப்படி பேசினா எல்லாவற்றும் நம்ம இழந்து போய் விடுவோம் என்பதாக சொல்லி அருமையாளர்களை நீங்களும் கூட தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? எல்லாரும் கூட கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் நம்ம அப்படி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே நான் பெருமையான பேச்சு பேச மாட்டேன் ஆண்டவரே, அது மட்டும் இல்லை ஆண்டவரே நான் எந்த குற்றமும் தவறு நான் மற்றவங்களுக்கு நான் செய்ய மாட்டேன் என்று ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. உமது அன்பு பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டதற்காக நன்றி, உடைய அன்பு பிள்ளைகளோடு நீர் பேசினதற்காக நன்றி அப்பா. உலகத்தின் பெருமை ஆண்டவரே, இந்த செல்வத்தின் பற்றி எல்லாமே நான் உதறி விட்டேன் என்று சொல்லி என் உடல் பொருள் ஆவி உடைமைகள் யாவும் நான் ஒப்பு கொடுத்து விட்டேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் கூட பேசினதற்காக நன்றி அப்பா. ஆவியானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளோட இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ஆவியானவரை, இறங்கி வாங்க ஆண்டவரே. உமது அன்பு பிள்ளைகளோடு கூட பேசினதற்காக நன்றி. நல்ல ஒரு உயர்ந்த நிலையெல்லாம் நிற்கிறான், நல்ல வேலையெல்லாம் நான் எனக்கு இழந்து போய் நின்று கொண்டு இருக்கிறேனே, நல்ல ஒரு நிலையிலிருந்து என் குடும்ப வாழ்வெல்லாம் இழந்து கொண்டு இருக்கிறேனே, நல்ல ஒரு சமாதானமாக இருந்த சமாதானத்தெல்லாம் நான் இழந்து கொண்டு நின்று கொண்டு இருக்கிறேனே, என் குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை இழந்து கொண்டு இருக்கிறேன், என் ஊழியத்தை இழந்து கொண்டு இருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி நீங்கள் வேதனையோடு கூட இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது தேவ
சமூகத்தில் நீங்கள் கேள்வியோடு கூட ஒரு எதிர்பார்ப்போடு கூட அவரை பார்த்து கேட்குற உங்களை தான் ஆண்டு சொல்கிறாரு. நான் உங்களை எந்த இடத்துல எந்த மனிதர்கள் உங்களை அந்த இடத்தை விட்டு அவமானப்படுத்தினாங்களோ அதே இடத்துல பரிசுத்த ஆவியான நான் கடந்து வந்து உங்கள் தலையை நிமிர பண்ணுவேன். எந்த இடத்துல குனிந்து போய் வெக்கப்பட்டு போய் ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கு போக முடியாது, அதே இடத்துல தலைகுனிய எனக்கு முடியாது ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் மிகவும் ஆண்டவரே உள்ளத்தில் கலங்கி போய் பதட்ட நிலையில் இருந்து கொண்டு இருக்கீங்க. ஆண்டு சொல்கிறாரு, நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி, நான் உன் கூடவே இருக்கிறேன். அன்பு மகனே, அன்பு மகளே, எந்த இடத்துல நீ தலைகுனிந்து நின்று கொண்டு இருக்கிறாயோ, எந்த இடத்துல நீ வெக்கப்பட்டு நின்று கொண்டு இருக்கின்றாயோ அதே இடத்துல உன் தலையை நான் உயர்த்துவேன். அதே இடத்துல நான் மீண்டுமாக எதை நினைத்து இது எனக்கு கிடைக்குமா, இது எனக்கு வருமா என்று சொல்லி கேள்வியோடு கேட்குற எந்த காரியத்திலையும் கூட கர்த்தர் நான் வந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிற அன்புக்காக நன்றி. யோசுவா பார்த்து சொன்னார், ஆண்டவர் நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்லி, அதே போல் நான் உன்னை மேன்மைப்படுத்தினேன் என்று சொன்னாரே அதே மேன்மையால் உங்களை நான் மேன்மைப்படுத்துவேன், உங்கள் பிள்ளைகளை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவீராக. ஆமென். உங்கள்கிட்ட இருக்கிற தாழ்மை எல்லாருக்கும் கடந்து வரட்டுமே ஆண்டவரே. தாழ்மையான எண்ணங்கள், தாழ்மையான சிந்தனைகள் எல்லாம் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அனைத்து காரியங்களையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். வீட்டை சுற்றி வேலையை அடைக்கிறேன். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.